பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனம். ஆமென். இது நான் ஒரு 10-20 வருஷத்துக்கு இங்கே நிறைய வாலிப பிள்ளைகளை எடுத்து வருவாங்க. தோவாளையில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் பிள்ளைகள் வரும். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை வச்சு ஒரு நாளைக்கு சொல்லி கொடுக்கும்போது அத்தனை நேரம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்து அவங்க முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் என்னை மனம் வீசுகிறவங்களாக தான் இருப்போம் சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு போனாங்க. ஹல்லேலூயா. இப்போ நேற்றுக்கும் எந்த செய்தி கொடுக்கணும்னு ராத்திரி நினைக்கும் போது ராத்திரி கர்த்தருடைய கிருபையினாலே இந்த வார்த்தை நினைவு. ஹல்லேலூயா. இப்போ நேற்றுக்கு ராத்திரி 3 மணி வரைக்கும் இருந்து அதெல்லாம் பார்த்து எடுத்து முடிச்சுக்கிட்டு வந்திருக்கேன். ஹல்லேலூயா. இது நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமான ஒரு செய்தி நான் நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, செத்த ஈக்கள். ஹல்லேலூயா. அது நம்ம கையில் கட்டை சொற்ப மதீனம் நம்ம எல்லா வாழ்க்கையுமே மாற்றிவிடும். ஆமென். பரிமள தைலம் எவ்வளவோ மனம் உள்ளது. அதுக்கு ப்ராசஸிங், அதுக்கு மரம் வளரும்போது வேறு நம்ம அதை பார்த்துருக்கோம். அது எப்படி வளரும்னு பயங்கர நாற்றமாக இருக்கும். ஆனால் அதில் உள்ள அந்த இது கீழே விழுதுதான் ரொம்ப மனமாக இருக்கும். அந்த மனம் தான் பரிமள தைலம். அவ்வளோ மனம் வீசுகிற அந்த தைலம். அந்த தைலம் தைலமாக இருக்கும்போது பயங்கர மனம் வீசி எல்லாருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அதில் ஒரு செத்த விழுந்துச்சுன்னா அந்த பரிமள தைலத்தை எடுக்கவே முடியாது. அது அப்படியே தூர கொட்ட வேணும். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமென். கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கோம். அபிஷேகத்திலே நம்ம வந்துட்டோம். இப்போ அபிஷேகத்தில் வளர்ந்துட்டே தான் இருக்கோம். ஆனாலும் அவர் நம்மளை பூரணப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஆவியில் வளரணும், இன்னும் அவரோடு நம்ம உறவாடணும், சஞ்சரிக்கணும், அவருடைய கிரியைகளை அறியணும்னா அவர் மகா பரிசுத்த உள்ள பிதா. ஹல்லேலூயா. குமாரன் பரிசுத்தர். அவர் எல்லாத்துலேயும் பரிபூரணமாக இருந்தது போல அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமையினால் ரட்சிக்கப்பட்ட, அவருடைய சத்தத்தை கேட்டு அவராலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்ம இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போது நம்மெல்லாம் ஞானவான்கள் தான். எல்லா காரியத்தையும் நம்ம ஞானத்தை செய்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அறிவீனமாட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம விட்டுருவோம். அந்த வார்த்தையானது எல்லா இதுவும் புண்படுத்தப்பட்டவர்களாகட்டோ அல்லது வேறு ஏதாவது ஒரு இதில் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி நம்ம நாற்றடிக்கிற ஒரு வாழ்க்கையில் நம்மளை கொண்டு விட்டுரும். ஆகையால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகளெல்லாம் எப்போவுமே நிதானம் உள்ளதாக இருக்கணும். ஆமென். எதை குறித்துமே பதில் சொல்லும்போது கொஞ்சம் சிந்திச்சு யோசித்து நம்ம பேசணும். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம இது பண்ணும்போது அந்த செத்த ஈக்கள் மாதிரி ஆயிடுச்சுன்னா எல்லாமே நாசாயிரும். நம்ம வேதத்தில் நிறைய செத்த ஈக்களை பற்றி பார்த்தோம். அன்னைக்கு 2-3 சொல்கிறேன். எண்ணாகமம் புஸ்தகம், எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். ஹல்லேலூயா. ஆரோனும் மோசேட்ட சொல்கிறாங்க. இது அந்த அதிகாரம் 12 நான் வாசிக்கிறேம்மா. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மீரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. அந்த ஸ்திரீயை விவாகம் பண்ணது ஆரோனுக்கும், ஏன்னா 3 பேரும் குடி பிறந்தவங்க, அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். ஹல்லேலூயா. அவர் கேட்டார். மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான்.
சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மீரியாமை நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றால் 3 பேரும் போனார்கள். அதாவது மோசே இந்த எத்தியோப்பியஸ்திரியை கட்டுனதுனால கூடி பிறந்த ஆரோனுக்கும் மீரியாமுக்கும் இவன் எதுக்கு இப்படி கட்டுனா சொல்லி அவங்ககிட்ட ஒரு கோபம் வந்த உடனே, மோசே கிட்ட மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவாரோ, எங்கிட்ட பேச மாட்டாங்களோ? இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட, தேவனுடைய ஆவியை பெற்ற, தேவனால் நடத்தப்படுற எந்த பிள்ளையை குறித்தும் யாரும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. அவர் சடிதியிலே பாருங்க, அவர் சடிதியிலே இம்மீடியட்லி இன்ஸ்டன்ட்லி அதை கேட்ட உடனேயே அவருக்கு கர்த்தருக்கு வேதனை வந்துட்டு, என்ன மோசே எங்கே உண்மை உள்ளவன் அவளை இப்படி சொல்லிட்டாங்களா சொல்லி அவர் இறங்கி மோசையும் ஆரோனையும் மீறியும் வாங்க, நீங்கள் 3 பேரும் வாங்க என்று சொல்லி அங்கே 3 பேரும் கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனை மீரியாமை கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். He is a living God. Hallelujah, hallelujah, hallelujah. அவர் இறங்கி வந்தார், கூட்டாரு 2 பேரையும் வாங்க போனாங்க. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி, தீர்க்கதரிசியாக இருந்தால் தரிசனத்தில் அவனுக்கு என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தீர்க்கதரிசி எவ்வளோ முக்கியமானவங்க. ஹல்லேலூயா. இன்றைக்குள்ள தீர்க்கதரிசிகள் எப்படி இருக்காங்க? அவங்க தேவனோடு பேசுகிறவர்களாக இருக்கிறார்களா, இல்லைன்னா அவங்க சுயத்தோடு பேசி சுய உணர்வோடு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்களா? இதை நீங்கள் வாசிக்கும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை வேணும். ஆண்டவரே, நாங்கள் உங்களோடு பேசுகிற ஒரு தீர்க்கதரிசியாக எங்களை ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. உணர்வோடு கேளுங்க. என் தாசனாய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல, முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதில்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கர்த்தருடைய நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏசாமிய பிள்ளைகளை கண்டால் பழைய காலத்தில் உள்ளவங்க ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. யாராவது ஊழியரில் வந்தால் எல்லாருமே ஊழியக்காரன் வாங்கன்னு சொன்னால் அவங்க கடவுள் வருதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி எல்லாம் சுத்தமாக வச்சு அவங்கள ஆசீர்வாதமாக கொடுத்து, அவங்களுக்கு போஜனங்களோ என்னன்னாலும் தண்ணி கொடுத்தாலும் அவ்வளோ பயபக்தியாக கொடுத்து, அவங்கள பற்றி ஒரு வார்த்தை யாராவது பேசினா கூட அவங்க சண்டைக்கு போயிடுவாங்க. அப்போ இதில் நம்ம பேசக்கூடாது. அவங்க பேசினால கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். கோபம் வந்துட்டு போயிட்டாரு. மேக கூடாரத்தை விட்டு நீங்கி போயிட்டு மீறிய உறைந்த மலையின் வெண்மையை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாக இருக்க கண்டாள். அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தார்கள். பாருங்கம்மா, எவ்வளோ ஒரு செத்தை. என்ன செத்தை? மோசைய விரோதமாக பேசினது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எவ்வளவு பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக நம்ம பேசியிருக்கோம். சபைகளில் எவ்வளவு போதகர்களுக்காக நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. நம்ம அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சண்டிதியில் அவர் இறங்கி வந்துட்டாரு பாருங்க. மோசேயிடம் அந்த வார்த்தை எனக்கு இப்படி சொன்ன உடனே பிதாவாக தேவனுக்கு கஷ்டம் ஆயிட்டு இறங்கி 3 பேரும் வாங்க, என் பிள்ளைய நீங்கள் என்ன பேசுனீங்க சொன்னது மாத்திரம் இல்லை, ஒரு பெரிய தண்டனை குஷ்டரோக மாற்றி விட்டார். ஆக ஒரு செத்தை அந்த அன்பு அவர்கிட்ட இல்லாமல் அவங்க செய்த பாவத்தினால குஷ்டரோகம் வந்துவிட்டது. அதுக்கப்புறம் மோசே தான் அவர்களுக்காக மன்னிப்பு கேட்டு அந்த குஷ்டரோகி மீறியாம் சுகமடைந்தார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தை மிக மிக முக்கியம். ஆமே. எந்த காலத்திலையும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேணும். அடுத்தது நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இது வந்து சவுலையும் இவங்களை பற்றி சொல்றது. 3ஆம் வசனம். யோனத்தான் கேபாவிலே தான் இந்த பெலிஸ்தரை முறியடித்தான். பெலிஸ்தர் அதை கேள்விப்பட்டார்கள். ஆகையினால் இதை எபிரேயர் கேட்க கடவர்கள் என்று சவுல் தேசவங்கம் எக்காலம் ஊதுவித்தான். சவுல் எக்காலம் ஊதுவிட்டு 7 நாள் கழித்து இவர் சாமியை தீர்க்கதரிசி நான் வாரேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அங்கே பெரிய சண்டைகள் எல்லாம் வருது, அதில் தோற்று போடுறாங்க, இப்படிப்பட்ட இதெல்லாம் நடக்குது. இதை பார்த்த உடனே சவுல் 7 நாளும் பார்த்துட்டு இருந்தார். 7 நாள் காணாத உடனே இவர் என்ன செய்தார்னா, இவர் சர்வாங்க தகன பலியை செலுத்தி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தகன பலி செலுத்தினது பாவமாக மாறிவிட்டது. ஆமென். அதனால சவுல் அவருடைய ராஜ்ய பார்வையை இழக்க வேண்டியதாகிவிட்டது. ஹல்லேலூயா. இது சின்ன தப்புன்னு அவர் நினைச்சாரு. சின்ன செத்தை தான். சவுல் வர லேட், சாமியில் வர லேட் ஆகிட்டு இன்னும் காணலை. இவர் செய்தால் நம்மளே தகன பலி. ஆனால் ஆண்டவர் அதில் என்ன சொல்லணும், அவரவருக்கு வேலையை அவரவர் தான் செய்யணும். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா யாருன்னு சொன்ன பாருங்க, ஒரு சவுல் ராஜாவுக்கு வேலை அந்த தேசத்தை ஆளுன்னு அவருக்கு வேலை. ஹல்லேலூயா. அது எல்லாத்தையும் அவர் பாதுகாத்து அந்த தேசத்தை நடத்த வேலை தானே தவிர பலி செலுத்துவது அவருக்கு வேலை கிடையாது. அது ஆசாரியர் செய்யக்கூடிய வேலை. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்குள்ள தீர்க்கதரிசி தான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். அப்போஸ்தலர் வேலை தான் செய்யணும். ஊழியருக்கு வேலை தான் செய்யணும். அவரவருக்கு என்னென்ன வேலை கடவுள் கொடுத்துருக்கிறாரோ அந்தந்த வேலையில் நம்ம நேர்த்தியாய் பிதாவுடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து அதை நம்ம செய்யும்போது தான் தேவனுக்கு பிரியமானவர்களாக நாம் பரிமள தைரியம் மனம் வீசதாக நமக்குள்ளது வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஒரு சின்ன தவறுனால அவர் அவருடைய ராஜ்ய பாரத்தை இழக்க வேண்டியதாகிவிட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தீர்க்கதரிசிகளுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி நம்முடைய மாமா கொரோனாவிலேருந்து பிழைச்சிருக்க காரணமே ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தாரு, நீ வீட்டுக்கு வந்துடுவான்னு. ஹல்லேலூயா. சிம்பிள் வார்த்தை தான். வீட்டுக்கு வந்துடுவா மாமா, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க. ஆண்டவரே வீட்டுக்கு வருவான்னு சொன்னீங்க, நான் வீட்டுக்கு போவேன். டாக்டர் என்ன சொன்னார், நீ சீக்கிரம் செத்து கட்டிலெல்லாம் ஒதுக்கி வேற ஆளுகளுக்கு இடம் கொடுன்னு சொன்னார். ஆனால் தீர்க்கதரிசிக்க வார்த்தைக்கு வல்லமும் உண்டு. ஹல்லேலூயா. யாரையும் அசட்டை பண்ணாதீங்க. உங்கள் வாயிலிருந்து உங்கள் உணர்வுலேருந்து செத்த ஈக்கள் புறப்படவே கூடாது. நம்மளை விசேஷித்தவர்கள் எதனால் தேவன் நம்மோடு இருந்து நமக்குள்ளே ஆளுகை செய்து அவர் என்னென்ன நினைப்பாரோ, என்னென்ன பேசுவாரோ, எந்தெந்த வழியில் நடத்துவாரோ அதே வழியில் நடத்தப்படுகிறவர்களாக நடக்கிறவர்களாக அவருடைய கிரியை நமக்குள்ளே வெளிப்படும் போது அவருடைய சாயல் நமக்குள்ளே வெளிப்படும்படி அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கும்படி இருந்திருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படிக்கு தான் அவர் நம்மை அழைத்தாரே தவிர இருதயத்துக்குள்ள கசப்பு, கோபம், எரிச்சல், வைராக்கியம், நாளண்ட அகங்காரம் இப்படிப்பட்ட அருவருப்புகள் நமக்குள்ள இருந்தோன்னா நிச்சயமாக நமக்கு தண்டனை உண்டு. இன்றைக்கு எல்லாரும் மன்னிப்பு கேளுங்க. நம்ம எல்லாருக்குமே ஏதாவது உள்ளத்தில் ஒரு செத்தை இருக்கதான் செய்யும். மன்னிப்பு கேளுங்க. நமக்கு இப்போ ஒவ்வொரு வாரமுமே அவர் நம்மளை சுத்திகரித்து நேற்றுக்கு கர்த்தருடைய பெரிய கிருபையினால போன வாரம் ஒரு ரெவல்யூஷன் என்னன்னா, நம்ம சபை மக்கள் எல்லாம் ரட்சிப்படைஞ்சிட்டோம். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. அபிஷேகம் பெற்றுட்டோம், ரொம்ப நன்றி. இப்போ அவர் என்ன சொன்னா, ஆவியில் வளர்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப நன்றி. இப்போ சொல்ல நம்மளை 25% வளர்ந்துட்டோம். ஹல்லேலூயா. எவ்வளோ சந்தோஷம். செடி நட்டுட்டோம், செடி விதை முளைச்சிட்டு அது வளர்றது டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் இல்லை? அதே மாதிரி ஆவியான நம்மளை பார்க்காரு. 25% நம்ம இன்னைக்கு வளர்ந்து விட்டோம். ஹல்லேலூயா. எப்போ? அபிஷேகத்துக்கு மேல் அபிஷேகத்துக்கு ரட்சிப்பு, பரிசுத்த அபிஷேகம். ஸோ அதே நம்ம போதும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவர் இன்னும் வளருங்க. நீ மறுரூபமாகிற அளவுக்கு வரைக்கும் உன்னால் இந்த உலகத்தில் மறுரூபமாக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஜீவஸ்தலத்தில் வருவ இல்லை நம்ம செய்தியை கேட்குற ஒவ்வொருவரை மாற்றுவதற்கு பிதாவாகிய தேவனுடைய ஆலோசனை அவர் தந்து நம்மை வளர்த்தி கொண்டே இருக்கிறார்.
அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன நம்ம செய்யக்கூடாது, என்ன தப்பு நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்லி இதெல்லாம் நம்ம நினைக்காத காரியங்கள் அவைகளை அவர் வெளிப்படுத்தும் போது 100க்கு 100 உங்கள்கிட்ட என்ன செத்த ஈ இருக்குதோ தயவு செய்து அந்த ஈக்களை எல்லாரும் வெளியே துரத்துங்கம்மா. ஷரவலிகோ நாத்தட்டனைக்கா வேலாக்க ரவலிக்கா. ஆமேன். உபாகமம் 3:27. அடுத்து உபாகமம் 3:27. உபாகமம் 3:27. நான் உம்முடைய தேசத்தை ஹல்லேலூயா. என்னம்மா உபாகமம் 3:27. 3:27. ஆமாம், மோசேட்ட சொல்லுவார். 20. நீ பிஸ்காவிலே கொடுமுடியிலே ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை. நீ யோசுவாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை திடப்படுத்தி பலப்படுத்தி அவனை இந்த ஜனங்களுக்கு முன்பாக கடந்து போய் அவனே நீ காணும் தேசத்தை அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாருந்தான். அதில் என்ன சொல்றாரு? மோசே எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. தேவனால மிகவும் விருப்பப்படத்தக்க அவரால் போதித்து வழி நடத்தி அந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து 10 வாதை கொடுத்து அந்த ஜனங்களெல்லாம் மீட்டு எடுத்து அவங்கள வனாந்தரத்தில் நடத்தி 40 வருஷமாக வனாந்தரத்தில் நடத்தி எங்கும் உண்மை உள்ளவன் என்று பெயர் எடுத்த ஒரு மனுஷன் அவர் என்ன சொன்னார்? கானான் தேசத்தில் கொண்டு சேர்ப்பேன்னு சொல்லி தான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றாரு. மோசே உண்மை உத்தரவுத்த பரிசுத்தத்தோடு அவர் சொல்வது எல்லாமே செய்துட்டே இருந்தார். ஆனால் ஒரு சின்ன ஈச்சத்தை அவருக்கு வந்துட்டு அது எதுக்கு வந்துன்னா டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நம்மளை குணமான நம்மளை திட்டிகிட்டே இருந்தால் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்துடும், டென்ஷன் வந்துடும். அதே மாதிரி இந்த இஸ்ரேல் மக்கள் அவரை முறுமுறுத்துட்டு தண்ணி கேட்கும்போது முறுமுறுத்துட்டு எனக்கு அந்த தண்ணி இல்லைன்னா நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க, நாங்கள் அங்கேயே இருந்துருப்போம்னு சொல்லி முறுக்கும்போது ஆண்டவர் சொன்ன தண்ணி இல்லை, நீ அந்த மலையை பார்த்து நீ பேசு, உனக்கு நான் தண்ணி தந்துடுவேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் பேசுன்னு சொன்னார். ஆனால் இவருக்கு இந்த முறுமுறுத்து இவங்களாக டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு இவரால் தாங்க முடியலை. அதனால என்ன செஞ்சிட்டாரு? அவர் ஒரு அடி அடிச்சிட்டாரு. ஹல்லேலூயா. தண்ணி வந்துட்டு எல்லாரும் பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதையும் ஆண்டவர் விட்டு பார்த்து வெங்க உண்மையுள்ள மனுஷன்தான். ஆனாலும் அவர் கானான் தேசத்துக்கு மோசேயே போக விடலைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். நமக்கு எப்படி நித்திய ராஜ்யத்துக்கு நம்ம போவோம்னு சொல்லி எதை நம்பி நம்ம இன்னைக்கு புறப்பட்டு இருக்கோம்? ஹல்லேலூயா. அவரோட நல்லா வாய்ந்து பாருங்க. அப்போ அவர் ஒவ்வொருவரையும் எவ்வளோ மைன்யூட்டாக பார்க்குறாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ மைன்யூட்டாக பார்த்தனால அவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு போதித்து அவருடைய கண்ணை நம்ம மேலே வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி மகளை இந்த செத்த ஈக்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம், நீ எதை குறித்து வைராக்கிய வைத்து யார் யாருக்கெல்லாம் நீ செத்த ஈக்களாக இருந்தியோ அந்த ஈக்களெல்லாம் ஒன்றை விட்டு நீ மாற்றி போடு என்று கத்த சொல்லுறாரு. அநேகர் என்ன செய்யணும்? இந்த குடும்பத்தில் இந்த செத்த ஈக்கள் நுழைஞ்சி குடும்பங்களை சின்ன பின்னமாக மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. குடும்பத்தில் கல்யாணம் வந்து வெண்ண மாப்பிள்ளை போகும்போது அவங்க சந்தோஷமாக வாழு, தேவன் நினைத்ததை மனுஷன் பிடிக்காதிருப்பான்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த குடும்ப வாசனை கெடுக்க சாத்தான் சூழ்ச்சி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில் கட்டுவதற்கு கணவனையும் மனைவியும் அவள் வாழ வைக்கும்போது பொல்லாங்கன் என்ன செய்யானா அந்த அவங்களுக்கு இடையில பிரிவினையை உண்டாக்கி அவர் ஆண்டவருடைய திட்டத்தை நல்ல தேவனுடைய சந்ததி உருவாக்க வேண்டும் என்று தான் அவர் கணவனையும் மனைவியும் சேர்த்து வைத்தது. ஆனால் சாத்தான் சொல்லுவான், உனக்கு சந்ததி உனக்கு சேனையில் ஆளு கூடியிருமா பாப்பமேன்னு சொல்லி அவன் என்ன செய்யான்? ஒரு சூழ்ச்சி பண்ணி அவர்களுக்கு துரோகத்தை உண்டாக்கியிருக்கான். மனைவி புருஷனுக்கு துரோகம், புருஷன் மனைவிக்கு துரோகம். அன்பு இல்லை, ஒருவருக்கு ஒருத்தர் தாழ்ந்து போவதுக்குள்ள உணர்வு இல்லை. நீயா நானா ஈகோ, அந்த ஈகோ பிரச்சனையில் குடும்பம் பிரிஞ்சு போயிடுது.
ஹல்லேலூயா. அப்போ அந்த 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 பிரச்சனை வரும்போது நமக்கு அன்பு இருந்தால், அன்பு சகலத்தையும் கூட எனக்கு கணவன் இது எனக்குன்னு தந்த புருஷன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புருஷன் தான் உண்டு வாழ்க்கையில். அப்போ இந்த புருஷன் நல்லவனோ கெட்டவனோ கடவுள் எதை தந்தாரோ அது நல்லதுன்னு சொல்லி எடுக்கக்கூடிய மனப்பான்மை மனைவிக்கும் வேணும். மனைவி யாராக இருந்தாலும் கடவுள் தந்த மனைவியை நான் முடிவு பண்ணி காப்பாடணும். கணவனுக்கும் அந்த உணர்வு வந்து 2 பேரும் விட்டு கொடுக்க ஒரு மனப்பான்மை இருந்தால் அந்த செத்தை அங்கே நுழைஞ்சி அவங்க வாழ்க்கையை அதுக்கு எடுக்காது. ஹல்லேலூயா. அடுத்தது செத்தை நுழைஞ்சிடும் சந்தேகம். ஹல்லேலூயா. குடும்ப வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு சந்தேகப்பட்டிருக்கு. மனைவி நல்ல மனைவி தான், ஆனால் அவன் நல்ல ஸ்மார்ட்டாக எல்லாத்தையும் இன்னசென்ட். ஆனால் இவன் சந்தேகப்பட்டுட்டான்னா குடும்ப வாழ்க்கை போயிடுச்சு. இல்லைன்னா அவள் சந்தேகப்பட்டாச்சுன்னா இது எக்ஸ்பிளைன் ஒன்று நான் பண்ணலை, நீங்கள் அறிஞ்சிடணும். அவள் சந்தேகப்பட்டால் குடும்ப வாழ்க்கை போயிடும். அப்போ செத்தை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை குடும்பத்தில் அன்போட சந்தோஷமாக வாழக்கூடாது கூட இந்த செத்தை குறைச்சி கொட்டுறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு எதை தந்திருக்காரோ, எந்த குடும்ப வாழ்க்கையை தந்திருக்காரு, எந்த பிள்ளைகளை தந்திருக்காரு, எந்த வழியில் நடத்துவார், எந்த ஊழியத்தை தந்திருக்காரு, எந்த வேலையை தந்திருக்காரு, எந்த உறவுகளை தந்திருக்காரு, எந்த சூழ்நிலை நம்ம நடத்தினாரோ எல்லாம் நன்மைக்கே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால் எதை குறித்து நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா ஆண்டவர் சொல்றாரு, முறுமுறுக்காதீங்க. ஹல்லேலூயா. முறுமுறுக்காதீங்க. எந்த நிலை அவர் அளிக்கணும் எல்லாம் ஆசீர்வாதம். அதை நீங்கள் செய்யும்போது செத்தை உங்களுக்குள்ளே வர முடியாது. செத்தை உங்களுக்குள்ளே வராட்டா நீங்கள் பரிமள தைலத்தை மாதிரி மனம் வீசுகிறவர்களாக உலக மக்கள் எல்லாம் அந்த மனத்துடைய நேர் அந்த மரம் அப்படியே இது பண்ணி இருக்கும்போது என்ன மனம்னு பார்த்து எல்லாரும் அந்த அது அவ்வளவு காஸ்ட்லி பரிமளத்தை ஆண்டவர் பிறக்கும் போது பரிமளத்தை கொண்டு போனாங்க. ஹல்லேலூயா. அந்த தைலத்தை வரை நம்மளை மனம் வீசதான் ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறதால மிகவும் ஜாக்கிரதையோடு மிகவும் அன்போடு. ஏன்னா நம்ம ஓட்டம் நித்திய ராஜ்யத்தை குறித்து தான் ஓடுறோம். வழியில் எங்கேயும் நமக்கு ஸ்டே கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் நிச்சயமாட்டு நமக்கு இதெல்லாம் தெரியாததுனால அங்கே ஜீவ புஸ்தகத்தை திறந்து பார்க்கும்போது நம்ம பேர் இருக்குமோ இல்லையோ நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ஒவ்வொரு போன வாரம் பார்த்தோம், ஒவ்வொரு வாரமே நம்மளை அறியாமல் நம்மளுடைய குற்றங்களை அவர் வெளிப்படுத்தி அந்த குற்றங்களை அறிக்கை பண்ணி நம்மளை விட வச்சு கொண்டே இருக்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை சொல்லுவோமா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, வாயை திறந்து மகிமைப்படுத்துங்க. அவர் தந்த அபிஷேகம் ஒரு ஒரு செத்தை விழுந்துடக்கூடாது. ஷரபக்கரபாக்கா வல்லமையான அபிஷேகமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அபிஷேகமாக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற நல்ல பரிமள தைலம் மணக்கிற ஒரு தைலமாக நம்மை தேவன் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுங்க. பே நஷனிக்கா பே கரபலிக்கா பே கனோஷனா பே டேக்கா பே கனத்த டபடதட்டனிக்கா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து கொண்டே இருங்க. அவர் டீச் பண்ணும்போது அவர் சொல்லும்போது உடனே விட்டுருங்கம்மா. உங்களுக்கு லேசான காரியம் விட முடியாதுன்னு நினைச்சா முடியாது, எல்லாமே முடியும்னு சொல்லுங்க. என்னால் இதை விட முடியும், இந்த பிரச்சனை என்னால் என்னை விட்டு அவர் மாற்றுவார், நான் விடுதலை ஆவேன், நான் செத்தை ஐயாட்டு என் வாசத்தை நான் கெடுக்க மாட்டேன். தேவன் எது செய்கிறாரோ அது நன்மைக்குதான் எனக்குள்ள இருந்து அந்த பரிமள அந்த செடி அவ்வளவு நாருமா கிட்ட யாருமே போக முடியாது. அப்படி நாற்றமடிக்க வாழ்க்கை. லாசரை 4 நாள் நாறினார். நாற்றமடித்த லாசரை எழுப்பியிருக்காரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையும் நாற்றமடித்த வாழ்க்கையாட்டு நம்முடைய சூழ்நிலை இருக்கலாம். அந்த சூழ்நிலையை மணக்க செய்ய பிதாவாகிய தேவனாலோ குமாரனாய் கிறிஸ்துவனாலோ பரிசுத்தமுள்ள ஆவியினாலும் முடியும். அதனால நாற்றத்தை நினைச்சு உங்கள் ஆவி ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடாதபடி நாற்றத்துக்காக நீங்கள் நன்மை சொல்லி அந்த நாற்றமானது ஒரு பரிமள தைலமாக வாசனை வீசுகிறதாக உலகத்துக்கு வெளிச்சத்தையும் வாசனையும் உப்பையும் கொடுக்குற தேவ ஜனங்களாக அவருக்கு பிரியமாய் வாழ அவர் நம்மை அழைத்த அழைப்புக்கு ஒப்பு கொடுங்கம்மா. ஆமேன். நன்றி தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டோம். உலகத்துக்கு உப்பாக வெளிச்சமாக பரிமள தைலம் வாசனை வீசுகிறவர்களாக எங்களை நீர் அபிஷேகம் பண்ணி இன்னுமோடு கிட்டி சேர்ந்து உங்கள் அருளை நாங்கள் பெற்று உங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்னும் எங்களை நடத்தும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கணம் மகிமை இயேசுக்கு இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவுள்ள தகப்பனே. ஆமென். ஆமென்.